சங்கீதம் 14. இந்த 14ஆம் சங்கீதம் 1 முதல் 7 வசனங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு நாம் வாக்குத்தத்தமாய் சுதந்திரிக்க போகிற வசனம் 7. சியோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். இந்த 14ஆம் சங்கீதம் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், தேவன் இல்லாமல் வாழ்கிறவர்கள், தங்களை கெடுத்த அருவருப்பான காரியங்களை செய்கிற துன்மார்க்கர் யாராலும் சரி முட்டாள் என்று தாவீதுக்காரர் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு நாமும் ஒரு சில நேரங்கள்ல கத்தரை விட்டு பின்வாங்குறோம். கத்தரை இல்லாம செய்கிற காரியங்கள், யோசனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நாமும் முட்டாளதாக இருக்கிறோம். ஆனா கத்தர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கத்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கேட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இன்றைக்கு இந்த உலகத்தையே கத்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். யாராச்சும் என்ன தேடுவாங்களா, என்னை நோக்கி பார்ப்பாங்களா சொல்லி. ஆனா யாருமே இல்லைன்னு சொல்கிறேன். இன்றைக்கு நாம ஒரு விசை கத்தரை விட்டு பின்வாங்கி போயிருந்தா, கத்தரை தேடாம இருந்தா, இன்றைக்கு நம்ம அவரை தேடுவோம். தேடுகிற ஒவ்வொருவரையும் அவர் ரட்சிக்கிறவரா இருக்கிறார். சியோனிலிருந்து ரட்சிப்பு வரும், நம்மளுடைய சிறையிருப்பு மாறும், யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்றைக்கு உங்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.